என்னடா இது பரமசிவம் புள்ள வராருன்னு தந்தி வந்துருச்சு, இன்னும் நம்ம ஆட்கள் காணோம். வருவாங்கடா, மணி 7 தானே ஆகுது, கொஞ்சம் பொறு. லில்லி லில்லி எவ்வளவு கொடுக்கணும்? 5 ரூபாய். வருது 5 ரூபாய் கொடுத்துரு. ரூம் எங்க இருக்குது? பாத்ரூம் உள்ள போங்க. ஆண்டி, இன்னில இருந்து நீங்க எனக்கு அத்தை, ஞாபகம் வச்சுங்க. சரி சரி. நீங்க போயிட்டாங்க. ஓ, ரகுமாமா வந்தாச்சு. டிரைவர், மீட்டர் எவ்வளவு ஆச்சு? 15 ரூபா. மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்ட? நான் ஒண்ணும் கேட்கலீங்களே. ஐயோ, கேட்கணையா? நீ கேட்ட, அங்க கேட்டு வாங்கிக்க. வருது, கொடுத்துரு. இதோ லலிதா வந்தாச்சு. லலிதா எல்லாமே சொன்னா. உங்களை சாக்கா வச்சு நாங்களும் ஒரு 15 நாளைக்கு ஜாலியா இருப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாய் மூர்த்தி. See you darling. லலிதா பாடியில 3வது. ஓகே. தேவி அம்மா வாமா வாமா. என்ன பாடி? நான் நூக்குடியா? ஆமா டி. யோ, மரியாதையா பேசு. நான் சீஃப் அக்கவுண்டன்ட், నువ్వు சாதா அக்கவுண்டன்ட். சாதாவாவது ஸ்பெஷல் ஆகுது அதெல்லாம் ஆபீஸ்ல. இங்க நான் உனக்கு புருஷன், நீ எனக்கு பொண்டாட்டி. அப்படித்தாண்டி கூப்பிட வேண்டி. அத கேட்க நீ யாருடி? பொட்டி எடி எடு டி. பொட்டிய கூட டியா? காப்பிய கூட டீன்னு தான் சொல்லுவேன். உள்ள வா, அதே டீ எடுத்து உன் மூஞ்சில ஊத்துறேன். பார்க்கலாம். பாடி வாடி செப்பு கொடுது. வாடி செப்பு. வாடி செப்பு கொடுது. வாடி செப்பு. ஐயோ நைனா, என்ன இது? ஆபீஸ்ல தான் உங்க தகராறுலாம் வீட்லயுமா? மறந்துடாதீங்க, நீங்க தான் எனக்கு அப்பா அம்மா. பொட்டி எடி எடுத்துக்கிட்டு உள்ள போடி நீடி. அம்மாடி என்ன இடி? சக்கரவர்த்தி, 2 பேரும் ஒரு பெட்டி எடுத்து வந்திருக்கீங்க. 2 பேர் ட்ரெஸ்ஸும் ஒரே பெட்டியில தான். தீர்மானத்தோட வந்திருக்கீங்க. திரும்பி பார்ப்ப எப்படி? குழந்தை பிறக்காம இருந்தா சரி. ஐயோ, அதுக்குள்ள என் கல்யாணத்தை பண்ணி வச்சிடுங்க. கவலையே படாத, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. மீசை எப்படி? ரொம்ப டாப். யார் யார் வரணும்னு தெரியலையே. யாரியா நீ? நான் தாத்தா ஆட்டா. அது தெரியுது. எங்க இருந்து வர்ற? யாவரும் ஊரே யாவரும் கேளு. யாவரும் ஊரே யாவரும் கேளீரா? அப்படி ஒரு தமிழே கேள்விப்பட்டது இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா கேள்விப்பட்டிருக்கோம். ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒன்ன வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? எங்க வந்தீங்க? நடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டாங்க. ஏற்கனவே நடிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. தாத்தா வேஷத்துக்கு ஆள் போட்டாச்சு, நீங்க போலாம். வருது. இப்படி பண்ணா என்ன? இந்த தாத்தாவை நடிக்க வச்சுட்டா அப்ப நம்ம முன்சாமி முனிசாமி கிடக்குறான். அவன் தேவையே இல்ல. கிண்டல் பண்றீங்களா? நான் தான் முனிசாமி. அட நம்ம முனிசா. ஆமா, இந்த உருவத்துல முனிசாமி தவிர வேற யார் இருக்க போறா? நான் அப்பவே நினைச்சேன் அவனா தான் இருக்கணும். ஓகே வாங்க தாத்தா. ஓ யாரு பாத்தியாடா? ராத்திரி பூரா தூங்காம கன் டைம்க்கு வந்துட்டான். குழந்தைகளோட வந்திருக்க பொண்டாட்டிங்க. நீ அழாதடா. நேத்துக்கு அவளுக்கு அல்வாவும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக கோச்சிக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா இல்லடா. ஆமா, பரமசிவம் புள்ள வந்து எங்க உன் பொண்டாட்டின்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? வருது, வருத்தப்படாதடா. இப்ப அவனுக்கு பொண்டாட்டி தானே வேணும். இருக்கவே இருக்கா. உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா, அதனால உனக்கு பொண்டாட்டியா நடிக்க வச்சுக்கிறேன். கதையா மாத்தாத. நீ எனக்கு பொண்டாட்டியா நடிக்க வேண்டாம், இன்னொருத்துக்கு நீ பொண்டாட்டியா நடிக்கலாம். யாருக்கா இருந்தா என்னயா? என் கண்டிஷன் எல்லாம் சொல்ற கேட்டுக்குங்க. டெய்லி 100 ரூபாய் சம்பளம், 6 மணிக்கு மேல டபுள் பேட்டா, காலையில பெட் காபி, மத்தியானத்துல 2 இளநீர், சாயங்காலம் ஸ்வீட்டோட டிஃபன், ராத்திரி பாதாம் பால், அப்பப்ப ஆலிக்ஸ், போன்விட்டா, ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ் குடுத்துடணும். அதுக்கு மேல ஒண்ணும் கேட்க மாட்டேன். அப்பால இன்னொரு கண்டிஷன், என்ன யாரும் தொட்டு நடிக்க கூடாது. அப்படிதே. எந்த நிமிஷமும் நடந்துடாதே. அண்ணன் யாரு? நம்ம அண்ணாத்த. இருக்கட்டும். இந்த பாத்து தம்பிங்களா, என் தங்காச்சியோட கற்புக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாது. கவலையே படாதீங்க, தங்கச்சியோட கற்புக்கு எந்த பாதகமும் வராது. 9 காமசூத்ரா ஹவுஸ், பஜன கோயில் தெரு, விரகதாப நகர், அஜக்பேட்டை. அது என்ன அஜக்கு? ஐசக்பேட்டை மருவி அஜக்பேட்டை ஆயிடுச்சு. கொடுத்துடுறா. என்ன பணத்தை? இந்தமா நாளைக்கு காலை சரியா 7 மணிக்கு வந்துடு. வாங்க வாங்க, வலது காலை வச்சு வீடா? ஏமா சுந்தரி, நம்ம எக்மோர் ரயில் அடியை விட்டு வந்துட்டோமா இல்லையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நிறைய இவ்வளவு பெரிய வரிசை நிக்குது. அது ஒண்ணு இல்லைங்க, இவங்க எல்லாம் என் சொந்தக்காரங்க. காஃபி சாப்பிடுறதுக்காக கியூல நிக்கிறேன். ஓஹோ. ஐயா, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். போங்க. நீங்க மேல போங்க. சரி ஊத்துல பால் வாங்குறதுக்கு நிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. ஊத்து. வரதராஜா, இந்த பட்டணத்து உப்பு தண்ணி எனக்கு ஒத்துக்காது போல இருக்கு. எங்க கிராமத்து கொடமுருட்டி ஆத்துல குளிக்கிறதே தனி சுகம் பா. மாமா, இது மெட்ராஸ், அப்படித்தான் இருக்கும். மை டியர் ரிலேட்டிவ்ஸ், பரமசிவம் புள்ள அவரோட பொண்ணு சுந்தரி.
வணக்கம் வணக்கம். தாத்தா முன்சாமி கிளார்க்காவே இருக்கேங்க. ஆ. இந்த பொண்ணோட அப்பனா ஆமாங்க. 16 பெத்து பேர் வாழ்க வாழ்கப்பா. சந்தர்ப்பமே இல்லைங்க. சம்சாரம் செத்து போயிட்டாங்க. பாட்டி பொன்னாத்தா வணக்கம்மா. என்ன நல்லா கிரியா கீரியாவா? நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. நல்லா தளன்னு பொண்ணு பெத்து வச்சுக்கினுக்குற. சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சுடு. சாப்பாட்டு காரியர்ல எடுத்துக்கிட்டு போற சோறு மாதிரி உன் பொண்ணை நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அப்பா சக்கரவர்த்தி. கணக்கு தெரியாது ஆனா அக்கவுண்ட் பாக்குறானோ இல்லையோ மலையாள படத்தை கரெக்டா பாத்துருவேன். உங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் போது சொல்லுங்க, மலையாள படத்துக்கு கூட்டு போறேன். போலாங்க. அம்மா பேபி அம்மா. చీఫ్ అకౌంటెంట్ బాగున్నారా? கலப்பு திருமணம். ஆமா வரதராஜா, என்ன எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாஷை பேசுறாங்க? இந்தியால மொத்தம் எத்தனை பாஷை இருக்கு? எத்தனையோ இருக்கு. வீட்டுல இருக்க கூடாதா? வாங்க சொல்றேன். மாமா ரகு மாமா. வணக்கம். மேனேஜர் சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும்மா. ஒண்ணும் இல்ல, ஈரான் ஈராக்ல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாரு இல்ல, அந்த பழக்க தோஷம். ஹரியல்லா. ராமு. வணக்கம். வணக்கம் சார். கிளார்க். லில்லி ஆண்டி. வணக்கம். அல்கா இருக்குது. வாங்க. அழுக்கா இருக்கு. அத்தை பொண்ணு அஞ்சலை. வணக்கம். வணக்கம். வேலைக்காரி. வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிறான். அண்ணன் தியாகு, அவன் குழந்தைங்க. கிளார்க்கு. அக்கா. ஒரு நிமிஷம் இரு. அண்ணனை சொன்னேன், அண்ணன் குழந்தைகளை சொன்னேன். ஆமா அவன் சம்சாரம் எங்க? அவளுக்கு அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுக்கலங்கிறதுக்காக அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இல்லப்பா. ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்ல வரா. அம்மா வீட்டுக்கு. சரி சரி. அக்கா போனா சின்ன வயசுல விதவாயிட்டா. வணக்கம். நல்லா இருமா. தம்பி கோபாலன். அதே இதே பாலக்காட்டுல 10 வருஷம், எர்ணாகுளத்துல 8 வருஷம். வேலை தேடிட்டு இருந்தேன்னு சொல்றான். அது தங்கே லலிதா. டைபிஸ்ட். தம்பி சங்கரன். நமஸ்காரம். சுகந்தண்ணே. என்னென்ன? அதே கேரளம், அதே 8 வருஷம் பணி செய்து அதே வேலை தேடிட்டு இருந்தேங்கிறா. ஆமா இவரு யாருன்னு சொல்லலையே. உங்களுக்கு அறிமுகப்படுத்துற அளவுக்கு பெரிய ஆள் இல்ல, இருந்தாலும் முக்கியமானவர். எங்க வீட்டு சமையல்காரர் ஓமப்புடி ஜெகதீசன். அவரி இருக்கு. போங்க. இதோ வந்துட்டு. மூர்த்தி குஸ்லாமங்கடா இன்னும் காணோம். அதானே மணி 7 ஆயிருச்சு. அவன் யாருக்கு பொண்டாட்டியா நடிக்கணும்னு சொல்லிட்டியா? ஐயோ மறந்துட்டானே. ஊர்ல யாரு? 7 மணிக்கு வரேன்னு சொல்றேன். ஏன் இவ்வளவு லேட்? பொண்ணு அப்பா வந்தாச்சு. ஆமா, என் புருஷன் யாரு? பசங்களை பத்திரமா சத்தாம்பா, ஜமாச்சிரு. நல்ல தெம்பா இருக்கும். அதான் பிடிச்ச அந்த காலத்துல. நேத்தி ராத்திரி அம்மா தூக்கம் போச்சிடி கும்மா. நடிக்க வந்தவ தானே, தனியா தான் இருக்கிற. அவளுக்கு ஆசை இருக்காதா என்ன? லேசா அசைச்சு பாப்போம். அசஞ்சா அசத்திரும். அப்பா சிலுக்கு புக்கா புக்கா சிலுக்கு புக்கா புக்கா ஜல்பான்ஸ் கியா ஹே. சும்மா சொல்லக்கூடாது, அழகாவே இருக்கிற. ஓ மனுஷனாயா நீ? இன்னா திமிரு இருந்தா என் பக்கத்துல வந்து படுப்ப. பொண்டாட்டி பக்கத்துல புருஷன் படுக்காம வேற யாரும் படுப்பா? நீ எனக்கு புருஷனா? பேமானி கசுமாலா. நான் உனக்கு பொண்டாட்டியா நடிக்கிறேன்னு ஒத்துக்கின போதே தொடக்கூடாது, பக்கத்துல வரக்கூடாதுங்கிற கண்டிஷன்ல தான் ஒத்துக்கணும் வந்தா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? உன் பக்கத்துல படுக்க கூடாதுங்கிற, அவ்வளவுதானே? சரி அண்ணாண்ட படுத்துக்கிட்டுமா? அந்தாண்டையா? இந்தா மொட்டை மாடியில போய் படு. அப்ப என் குழந்தைங்க? அதுங்க இன்னாயா பாவம் பண்ணிச்சே, அதுங்க எங்கேயே கிடக்கட்டும். நீ போ. பாச்சவளும் சரியில்லை, வந்தவளும் சரியில்லை. மொட்டை மாடியே உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். ஆமா சுந்தரி வா. எல்லாரும் இருக்கீங்களா? சுந்தரி முத பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா கருவாடு மொச்சக்கட்டையும் போட்டு வச்சு கோயம்பு மாதிரி உன் வாழ்க்கை மனமா இருக்கணும். என்னத்துக்கு இஸ்கிற? ஏன் நான் வாழ்த்த கூடாதா? நீ நல்லா இருமா. என்னப்பா என்ன சங்கதி, என்ன சமாச்சாரம்? அது என் பொண்ணுக்கு பிறந்த நாள். இந்தாங்க இனிப்பு எடுத்துக்கங்க. அதான் பறி உருண்டையா? அதான் எல்லாரும் எடுங்கப்பா. ஒண்ணுதான் எடுக்கணும். ஒண்ணே மெதுவா எடுக்கிறீங்க, எடுங்களேன் ஐயா. ஒண்ணு எடுங்க, ரெண்டு எடுக்கிறா. எல்லாரும் உருண்டைய தின்னுகிட்டு இருங்க. நான் கோவிலுக்கு போய் சுந்தரி பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். வாமா சுந்தரி. என்னப்பா வரது கண்ணா, நீ கண்ணால மணிக்கு போற பொண்ணுக்கு பிறந்த நாள். எங்களுக்கு எல்லாம் வெறும் பொறி உருண்டை தானா? பாட்டி கட்டி கிடையாதா? இன்னும் பாட்டி பாக்குறேன். அதெல்லாம்